ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அக்சென்சரில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன ரோலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், தென் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் புக் பண்ணி உங்களோட டவுட்ஸ் அல்லது கொரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஸோ அக்சென்சரில் பேங்கிங் ஆப்ரேஷனல் நியூ அசோசியேட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து சென்னை லொக்கேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து அக்சென்சரில் ஏதாவது தெரிஞ்சவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, இல்லை ரெஃபரல் ப்ரோக்ராம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஜாப் நம்பர் இருக்குது, இந்த ரெக்வஸ்டேஷன் ஐடி இருக்குது. இந்த ரெக்வஸ்டேஷன் ஐடி நீங்கள் வந்து அக்சென்சர் பீப்புள்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்கள ரெஃபர் பண்ண சொல்லலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். தென் இந்த ஜாப் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து AI0C AI0 இல்லை, அது வந்துட்டு AIOC, தென் அதுக்கப்புறம் S01568785 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெஷர்ஸை. தென் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸ்கில் ரெக்வயரில் கோர் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் இன்க்ளூடிங் பேமெண்ட்ஸ், ரீட்டைல் பேங்கிங் அக்கௌண்ட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டெசிக்னேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பேங்கிங் ஆப்ரேஷன் நியூ அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எனி கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நான் பிகாம் தான் அப்ளை பண்ணணுமா, இல்லை நான் வந்துட்டு BCom-CA தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதனால் எந்த குவாலிஃபிகேஷன் வேணும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரெஷர்லேருந்து 1 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தென் அபவுட் அக்சென்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அக்சென்சரோட சம் கல்ச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. தென் அக்சென்சர் எத்தனை கண்ட்ரீஸில் இருக்குது, அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, தென் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் யார், பீப்புள்ஸ் யார், அவங்க கிளைண்ட்ஸ் யார் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதை பற்றி அபவுட் அக்சென்சரை பற்றி கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாட் வுட் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு, வி ஹாவ் டு ஹெல்ப் அ கிளைண்ட்ஸ் அட்ரஸ் we help client address quality to productivity issues, keep pace with the customer expectations, navigate regulatory and operational process, and they ensure business sustainability by transforming their banking operations into the agile resilient operation model. Then the corporate banking, wholesale banking is a team responsible for the helping clients and the organization process on the trade finance transactions and providing a supervisor service delivery to trade customers while safeguarding the banking risk associated with the business. In the retail billing accounting operations with their perform account maintenance services, account closure, decreased customer processing is the US legal ஆர்டர் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இதை தான் வந்து நீங்கள் பண்ணணும், இந்த மாதிரி இதுதான் வந்து நீங்கள் அங்கே நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. லைக் ஒரு பேங்கிங் ரிலவெண்ட்டாவோ ஒரு காமர்ஸ் ரிலவெண்ட்டாவோ உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வாட் வி ஆர் லுக்கிங் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து யார் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கமிட்மெண்ட் டு குவாலிட்டி, அடாப்டபிள் அண்ட் ஃப்ளெக்சிபிள், எபிலிட்டி டு ஒர்க் இன் வெல் இன் அ டீம், ரிட்டன் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன், எபிலிட்டி டு பெர்ஃபார்ம் அண்டர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 ஸ்கில்ஸ் இருந்தால் கண்டிப்பாக போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த கமிட்மெண்ட்டை குவாலிட்டியாக கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் கண்டிப்பாக எந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அடாப்டபிளாகவும் இருக்கணும், ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த டீமில் நீங்கள் வந்துட்டு அசைன் பண்ணாலும் அதில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ரிட்டன் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன். ஸோ கண்டிப்பாக எல்லா ஜாப்ஸ்க்கும் காமனாக ஒரு ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டன் அண்ட் வேர்பல் கம்யூனிகேஷன். இப்போ வந்துட்டு நான் வேர்பல் கம்யூனிகேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எனக்கு எந்த மாதிரி கம்யூனிகேஷன் ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியல, நான் எப்படி கம்யூனிகேஷனில் ப்ரோவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்ல. அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் தான் அதுக்கான லிங்க் தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எப்படி இந்த அளவுக்கு கம்யூனிகேஷனை ப்ரிப்பேர் பண்ணேன், ஃப்ளூவெண்ட்டாக பேச ப்ரிப்பேர் பண்ணேன், எனக்குமே சில இடத்துல கண்டிப்பாக லேக் ஆகும். இருந்தாலும் அதெல்லாம் ஓவர் கம்பெனி நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிஸை கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் எபிலிட்டி டு பெர்ஃபார்ம் த அண்டர் ப்ரெஷர். ஸோ எவ்வளோ ப்ரெஷராக இருந்தாலும் நீங்கள் அதில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் இப்போ தான் வந்து இவங்க இது வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, வாட் யூ வில் பி டூ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு, ஸோ இன் திஸ் ரோல் யூ ரெக்கார்ட் டு த சால்வ் routine problems largely through prudential and the referral guidance, general guidance. Your primary interaction with your own team and direct supervisor. In this role you will be given the detailed instructions of the all tasks. The decisions will be what make impact your own and the closely supervised. You will be an individual contributor part of the team with the predetermined narrow scope of work. Please note this, the may role you to work in a rotation shift அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க.
ஸோ டெய்லி உங்களுக்கு வந்து சம் ப்ராப்ளம்ஸ் வரும், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம்னா உங்களுக்கு வந்துட்டு ஐ மீன் ரியல் டைமில் ப்ராப்ளம் இல்லை, அந்த ஒர்க்கில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த இப்போ வந்துட்டு எனக்கு நிறைய டிக்கெட்ஸ் அசைன் பண்ணுறாங்க, அந்த டிக்கெட்ஸ் எல்லாத்தையும் இன்றைக்கி வந்து நான் கம்ப்ளீட் பண்ணணும், அது எல்லாத்தையும் இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதெல்லாத்தையும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லார்ஜ்லி த்ரூ த ப்ரிடென்ஷியல் ரெஃபரல் ஜென்ரல் கைடன்ஸ். ஸோ பீப்புள்ஸ்க்கு வந்து அந்த ஜென்ரல் கைடன்ஸ்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களோட டீமோட நீங்கள் கனெக்ட் பண்ணி, ஸோ டேரக்ட் சூப்பர்வைசரோடையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அந்த இன்ட்ராக்ஷனில். தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கொடுத்துருக்க டீட்டெயில்டான எல்லா டாஸ்க்கையும் வந்து கம்ப்ளீட்டாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டெசிஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களோட இண்டிவிஜுவல் எஃபோர்ட் வந்து கண்டிப்பாக உங்கள் டீமில் வந்து பெரிய பார்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வேறு எதுவும் பெருசாக கொடுக்கல, ரொட்டேஷன் ஷிஃப்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எந்த குவாலிஃபிகேஷனாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனி கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டூ வேல அப்ளை பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் ப்ரோக்ராம் மூலிமா அப்ளை பண்ணலாம், அந்த நம்பர் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தென் அப்படி இல்லைனா டேரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷனை மூவ் பண்ணலாம். இந்த அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த அப்ளை நவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அக்சென்ஜரில் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு ஸோ உங்களோட மெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தீங்க, நான் வந்துட்டு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி அக்சென்ஜரில் வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் அப்படின்னா ஓகே, உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டு அப்ளை டு அக்சென்ஜர் ப்ளீஸ் கிரியேட் அ ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸ்டார்ட் அப்ளிகேஷன் நீங்கள் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் உங்களோட மெயில் ஐடி கொடுத்து அதை வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் பர்சனல் டேட்டாஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டேட்டாஸை நீங்கள் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. கைஸ் ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட ஃப்ரெஷராக யாராவது ஜாப் தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ப்ரோ எந்த மாதிரி கண்டென்ட் போடுறது அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இல்லை உங்களுக்கு வந்துட்டு இந்த யூடியூப் சேனலும் சரி இந்த வீடியோஸும் சரி எந்த அளவுக்கு இம்பாக்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருந்தீங்கனாலும் சரி நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். Then all the best. Thank you guys.